கருமாரி காத்திடுவாய் கருமாரி மாரியம்மா எங்கள் மாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா மாரியம்மா. இந்த அழகான மாலை பொழுதினிலே திலாம்பட்டி மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு இன்று நடைபெறும் இந்த நினைக்க தெரிந்த மனமே இந்த நாடகத்தில் என்னை தலைமை பொறுப்பேற்று அழகு பார்த்த எனது நண்பர் இயக்குனரும் கதையாசிரியருமான செல்லத்துறை அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தையும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவகுமார் அவர்களை முத்தாய் நினைக்க தெரிந்த மனமே அவர்களுக்கு இந்த அரங்கில் பல நாடகங்களை நடத்தி அழகு பார்த்த முன்னாள் நடிகர்களும் அனைவரையும் சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க முன்னிலை வைக்கும் திரு வெங்கடாத்தனி அவர்களுக்கு எங்களது விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை போத்துவார். அதாவது இன்றைய சூழலில் சுமார் 1962ஆம் ஆண்டிலிருந்து இன்று நாடகங்களை அதாவது 50 ஆண்டுகளாக இந்த தில்லாம்பட்டியில் பல நாடகங்கள் இங்கு முன்னிலை வைக்கும் வெங்கடாத்தி எஸ் ராமசாமி பால்ராஜ் பரஞ்சோதி கே சுரேஷ் ஹரிகிருஷ்ண எம் சண்முகம் பி சண்முகம் ஜி ராஜா எஸ் குமரவேல் என் சாதிக் பாஷா எம் அமீர் பாஷா எம் அப்துல் சலாம் வி விஜயகுமார் வி மனோகரன் ஆர் பாஸ்கர் கே நீதிமோகன் டி ரெங்கையன் ஏ பிரகாஷ் என் மகேந்திரன் ஆகியோர்களை இந்த விழாக்குழுவின் சார்பாக வரவேற்கின்றோம். பி செல்வேந்திரன் வி ஹரிதாஸ் கே ஜெயராமன் ஆர் ஞானசேகரன் நாராயணன் ஜெகன் பி சேகர் எஸ் ஜெகதீஷ் சி சித்திரமே கே பரமேஸ்வரன் வி ராஜேந்திரன் எஸ் மணிவண்ணன் வி சின்னத்தம்பி பி மணி எஸ் சிதம்பரம் வி சீதாராமன் எம் கந்தசாமி ஏ பழனிசாமி பி சுந்தர் வி தியாகு வி வீரமலை வி சந்தோஷ் பி மோகன் பி சங்கர் சி தாஷன் ஆர் நட்சத்திரம் டி கிருஷ்ணகுமார் எஸ் சிவசக்தி பி கார்த்திக் ஆர் மணிவேலன் ஆகியோர்களை வருக அன்புடன் வரவேற்கின்றோம். மேலும் வாழ்த்துறை வழங்கவிருக்கும் சாவித்ரி முத்துசெல்வன் ஊராட்சி மன்ற தலைவர், டி எஸ் பி கண்ணன் ஒன்றிய கவுன்சில், தெய்வானை ரங்கநாதன் துணைத் தலைவர், விமலாதி யோகநாதன் வார்டு உறுப்பினர், ரெங்கம்மாள் சிவகுமார் வார்டு உறுப்பினர், நதியா ஜெகன் வார்டு உறுப்பினர், ஆண்டி கிளை செயலாளர், வி லோகநாதன் கிளை செயலாளர், ஏ முருகேசன் முன்னாள் தலைவர், வி குணசேகரன் ஏ கதிர்வேல் முன்னாள் கவுன்சிலர், ஆர் எஸ் ராஜகோபால், டி நடராஜன், எம் தர்மராஜ், கே சிதம்பரம் அவர்களையும் இந்த விழாக்குழுவின் சார்பாக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மேலும் சிறப்பு வி ராமசாமி, கவிஞர் மு அலிங்கம், பி செல்வராஜ், எம் நேதாஜி, ஏ சஞ்சீவி, பி முருகானந்தம், ஆர் ராஜகுமார் பாரதி ஆகியோர்களையும் வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மேலும் இங்கு ஒரு சிறப்பான மேடை நிர்வாகம் செய்ய காத்திருக்கும் வசன காப்பாளர் கே சிவகுமார், ஆர் ஹரிகரன், வி தியாகராஜன், கே வெங்கடாஜலபதி, எஸ் சண்முகம், டி வினோத், ஆர் செல்வகுமார்,
ஆர் மகேஸ்வரன், எம் சுந்தர், என் ரமேஷ், சி சண்முகம், பி சாமிநாதன் அவர்களையும் விழாக்குழுவின் சார்பாக வருக மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். விழாக்குழுவின் சார்பாக இங்க அரங்கில் அமர்ந்திருக்கும் அண்ணன் முன்னாள் நடிகருமான நமது ஊரின் பட்டவருமான எம் வெங்கடாத்தி அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவர்களுக்கும் ஒரு சில வினாடிகள் மட்டுமே நீங்க பேசி அனைவருக்கும் வழிபடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாடக விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற திருச்சி மாவட்டத்தினுடைய ஒளி ஒளி பதிவாளர் சங்கத்தின் செயலாளர் திரு ராஜா அவர்களே, நாடகத்தினுடைய தில்லாம்பட்டியிலே நாடகம் என்பது என்ன என்று தெரியாத காலத்திலே இந்த ஊரிலே ஒரு நாடகத்தை குழுவை ஏற்படுத்தி இந்த குழு அந்த கலைமகள் கலைக்குழு என்ற பெயரிலே கிட்டத்தட்ட 47 நாடகங்களை நடத்தி வெற்றி வாகை சூடிய மூரா லிங்கம் அவர்களே, இந்த நாடகத்தினுடைய கலைமகள் கலைக்குழுவினுடைய இயக்குனர் திரு பி ஹரிகிருஷ்ணன் அவர்களே மற்றும் இந்த விழா மேடைக்கு வந்திருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே, ஒன்றிய கவுன்சிலர் அவர்களே மற்றும் இந்த மேடையில் ஏற்றிருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எங்களுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகம் கிட்டத்தட்ட தில்லாம்பட்டியில் 1961 ஒரு நாடகம் நாங்கள் போட்டோம். அது பிற்பாடு கிட்டத்தட்ட 47 நாடகங்கள் நடத்தி நாங்கள் எங்களுடைய நாடக குழுவில் இருக்கின்ற நண்பர்கள் அனைவரும், இளைஞர்கள் அனைவரும் இந்த நாடகத்திலே, இந்த மாரியம்மன் குழு நாடகத்திலே இப்போ நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் நேரத்தை நான் வீணாக்க விரும்பாமல் என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாடகத்திற்கு வாழ்த்துறை வழங்கியிருக்கும் முன்னாள் இயக்குனரும் நடிகர்களுமான ஹரிகிருஷ்ணன் மற்றும் தர்மராஜ் அவர்களை வரவேற்கின்றோம். தில்லாம்பட்டி கலைமகள் பாராட்டுகிறார். காவிரி வடபால் தில்லாம்பட்டி ஓவியம் போலே மகனான செல்லத்துறையில் சிந்தையில் உதித்த கதை நினைத்த மனமே நாடகம் தன்னை பாராட்டி மகிழ்கின்றோம். நாடகம் நடத்துவதில் தடைகள் பல வந்தாலும் நினைக்க தெரிந்த மனமே நாடகமும் நல்ல பல கருத்துக்களை நாட்டுதில் சொல்வதில் அக்கறை காட்டில் செல்லத்துறையை பாராட்டி வாழ்கின்றோம். நாடக கலைக்கு உறுதுணையாய் இருப்பவரே, நாட்டு நடப்பை நாடகம் சொல்பவரே, எல்லோருக்கும் நல்லவராய் இருப்பவரே பாராட்டி வாழ்கின்றோம். நூல்கள் பல படித்து நாடகம் பல நடத்தி பல்லாண்டு பல கோடி நூறாண்டிய வாழியவே பாராட்டி வாழ்த்தும் உள்ளங்களை உதுமரி மூரா லிங்கம் கலிச்சபை பண்ணை தர்மராஜ் கலைக்குள்ளாம்பட்டி
மேடையில் அமர்ந்திருக்கும் லிங்கம் அவர்களுக்கு பொன்னாடை கௌரவிக்கப்படுகிறது. இயக்குனர் வாங்க. அண்ணன் ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை கௌரவிக்கப்படுகிறது. இயக்குனர் அண்ணன் தர்மராஜன் அவர்களுக்கு பொன்னாடை கௌரவிக்கப்படுகிறது. திருச்சி மாவட்ட காங்கிரஸ் கலப்பிரி செயலாளர் அவர்கள் மூலமாக ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கு கே நந்தகுமார் அவர்கள் பொன்னாடை பொருத்தி மகிழ்கின்றார். மாமா மூவர் லிங்கம் அவர்களே ஒரு சிறிய உரையை நிறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இளம் தலைவர் அவர்கள் இந்த கிழவருக்கு குறித்து கொடுத்த நேரம் உட்காரும்போதே சொல்லிட்டார், 2 நிமிஷம் தான் பேசணும், ஏன்னா நீங்கள் மைக்கு பிடிச்சிங்கன்னா விடவே மாட்டீங்க, அது உங்கள் கலாச்சாரம் அப்படிலாம் சொல்லிட்டார். அதனால் காலதாமதத்தை அனுசரித்து நான் எவ்வளவோ பேசணும்னு நினச்சேன். இந்த ஊர் மக்களுடைய கலை ஆர்வத்தை 61லேருந்து இதை இவங்க கடைபிடிச்சி எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் இடையூறுகள் வந்தாலும் நிற்காம இந்த விழாவை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் என்றால் அந்த விதை விதைத்தவருக்கும் அதை தொடர்ந்து அதை விதையை தண்ணி ஊற்றி வளர்த்தவர்கள் இன்னைக்கு வெங்கடாத்திரி அவர்களும் தர்மராஜ் அவர்கள் போன்றவர்களெல்லாம் விதையை விதைத்தவர் ஹரிகிருஷ்ணன். அந்த விதையை பாதுகாத்து வளர்த்தவர்கள் இருக்காங்க. அந்த வகையில் இந்த ஊர் மக்களுடைய உழைப்பு இருக்க அது பெரிய மகாபாரதத்துக்கு சமமான ஒரு காரியம். அது நான் சொல்லணும்னா எவ்வளோ சொல்லலாம், அதுக்கு காலதாமதம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு இடையூறாக இல்லாமல் இத்துடன் என்னுடைய நிகழ்வை முடித்துக்கொண்டு உங்கள் அன்பார்ந்த இந்த கலை ஆர்வம் இது போல நாடகம் இல்லை என்றால் இந்த நாட்டில் சுதந்திரமே கிடைச்சிருக்காது. ஹரிச்சந்திரன் நாடகம் இல்லை என்றால், அந்த நாடகத்தை காந்தி பார்க்கவில்லை என்றால் இந்த நாட்டுக்கு சுதந்திரமே கிடைச்சிருக்காது. ஆனால் அந்த நாடகத்தை பற்றி ரொம்ப பேர் கேள்வி கிண்டலும் பண்ணுறாங்க. ஒரு பேராசிரியர்கிட்ட போய் ஒரு நோட்டீஸை கொடுத்து இந்த மாதிரி நாடகம் போடுறா, ஏதாவது உங்களால் முடிஞ்சது கொடுங்கன்னு கேட்டதுக்கு நாடகமா பைத்தியகாரத்தனமாக எதிர்த்து போயணும். அப்படிப்பட்ட உலகத்தில் அப்படிப்பட்ட இதில் இவ்வளவு பெரிய நாடகத்துக்கு நீங்கள் இந்த மக்கள் கில்லாம்பட்டி மக்கள் கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க அப்படின்னா உள்ளபடியே அந்த உணர்வு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. அதாவது கலை எங்கே தோன்றுச்சு அப்படின்னா, இப்ப திருவள்ளரிக்கு பக்கத்துல பெருமாள் கோயில் இருக்கு, அங்க சொஸ்தி கோலம் இருக்கு. அது 8வது அதிசயமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் அதை போட்டு மண்மூடி மறைச்சு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆக அது மூலியமா இந்த கலையை சேர சோழ வளர்த்த அந்த கலையை இன்னைக்கு மக்கள் மத்தியில் சேரக்கூடாமல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கலையை தொடர்ந்து செய்யறாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அடுத்து தில்லாம்பட்டியில் டி.கே. சுரேஷ் மத்திய இளைஞர் அவர்களே ஒரு சிறிய உரையாற்றும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அவர்கள் திரு இயக்குனர் அவர்கள் பொன்னாடை பற்றி மகிழ்ப்பார் என்று அன்புடன் தில்லாம்பட்டி ஸ்ரீ மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு நினைக்க திறந்த மனமே நாடகத்தை அனைத்து கிராமத்திலிருந்தும் வந்துள்ள ரசிக பெருமக்களுக்கும் நாடக கலைக்குழுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விழாவினை சிறப்பித்த தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளும். நன்றி வணக்கம். அண்ணன் ராஜகுமார் அவர்களே அன்புடன் வரவேற்கின்றோம். அவர்களே ஒரு சிறிய உரையாற்றும்படி
தில்லாம்பட்டி ஸ்ரீ மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு இப்பொழுது நடைபெற இருக்கும் நினைக்க தெரிந்த மனமே என்ற நாடகத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் பி ராஜாராம், திருச்சி மாவட்ட வீடியோ போட்டோ ஒளிப்பதிவாளர் சங்க செயலாளர் மாப்பிள்ளை அவர்களே மற்றும் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் எல்லா பேரையும் என்னால் சொல்ல முடியாது, இருந்தாலும் யாரும் கோவிச்சுக்க வேண்டாம். இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வழங்கி இருக்கின்ற சாவத்திரி முத்துச்செல்வன் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே, டிஎஸ்பி கண்ணன் ஒன்றிய கவுன்சிலர் அவர்களே, தெய்வானை ரெங்கநாதன் துணைத் தலைவர் அவர்களே, விமலாதேவி யோகானந்தம் வார்டு உறுப்பினர் அவர்களே, ரெங்கம்மாள் சிவகுமார் வார்டு உறுப்பினர் அவர்களே, நதியா ஜெகன் வார்டு உறுப்பினர் அவர்களே, ஏ ஆண்டி கிளை செயலாளர் அவர்களே, வி லோகநாதன் கிளை செயலாளர் அவர்களே, ஏ முருகேசன் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே, வி குணசேகர் அவர்களே, ஏ கதிர்வேல் எக்ஸ் கவுன்சிலர் அவர்களே, டி நடராஜன் அவர்களே, எம் தர்மராஜ் அவர்களே, கே சிதம்பரம் அவர்களே, பி கே சுரேஷ் மாப்பிள்ளை அவர்களே மற்றும் பரஞ்சோதி அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று இந்த தில்லாம்பட்டி பெருமை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் மணிக்கணக்கில் நாம் பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன். இந்த ஊரிலே 5 வயசுல கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கொண்டு தீராம்பாளையம் நடுநிலைப் பள்ளியில் படித்து திருச்சியிலே ஆசிரியராக பணியாற்றி பேராசிரியராக ஓய்வு பெற்று இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற அத்தனை நாடுகளிலும் இந்த தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் ஒவ்வொரு நாட்டிலும் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் என்று கேட்டால் அவர் சொல்லுவார். ஒவ்வொரு நாட்டிலும் முத்திரையர்கள் எவ்வளவு பேர் வாழ்கின்றார்கள் என்று கேட்டால் அவர் சொல்லுவார். இந்த நாட்டிலே படித்த வேலையில் இருப்பவர்கள் எத்தனை பேர் இந்த உலகத்திலே முத்திரையர்கள் இருக்கின்றார்கள் என்று கேட்டால் அவர் சொல்லுவார். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு நல்லவர் இந்த தில்லாம்பட்டியிலே தான் பிறந்து வளர்ந்திருக்கின்றார் என்றால் இந்த தில்லாம்பட்டிக்கு பெரிய பெருமை அல்லவா? அதுபோன்று எத்தனையோ நண்பர்கள் இங்கே இருக்கின்றார்கள், படித்த இளைஞர்கள் இருக்கின்றார்கள். இந்த உலக நாடுகளிலேயே ஒரு திருச்சி மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டீர்களானால் அதிமுக அமைச்சர்களிடம் போய் ராமசாமி என்று சொல்லுகிறார்கள், அவரை நன்றாக தெரியும் என்று சொல்லுவார்கள். திமுக அமைச்சர்களிடம் போய் அவரை கேட்டால் அவர் எங்களுக்கு நல்லா தெரியும் என்பார்கள். அவர் பொது சேவையிலேயே படித்த ஆசிரியரான காலத்திலிருந்து பொது சேவையிலேயே தன் வாழ்நாளையே அவர் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். நேரம் அவர் மனைவிக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தால் அவர் இங்கு வரவில்லை. இல்லை என்றால் நேரம் இந்த நிகழ்ச்சியை கௌரவத்தை பார்க்காமல் கீழே நின்று படம் எடுத்துக் கொண்டிருப்பார். எத்தனையோ ஆண்டுகள் இந்த மேடையில் நான் பார்த்திருக்கின்றேன். அப்படியேப்பட்ட நல்ல உள்ளங்கள் பெரியவர்கள் சாதனை படைத்தவர்கள் எல்லாம், அப்படியேப்பட்ட சாதனைகள் ஏராளம் படைத்தவர்கள் எல்லாம் இந்த தில்லாம்பட்டியிலே தான் பிறந்து வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கிருந்து எந்த இடத்துக்கு போனாலும், நீங்க ஜப்பானுக்கு போனாலும் சரி, அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, அங்கே 10 பேர் அவருக்கு தெரிந்தவர்கள் இருப்பார்கள். அதுவும் நம் முத்திரை சமுதாயத்தில் இப்படி இருக்கின்றார்கள் என்றால் நாம் பெரிய விஷயம் அது. அதனால் மேலும் மேலும் இங்க படித்த இளைஞர்கள் இந்த நாடக மன்றத்தை உருவாக்கி இருக்கின்றவர்கள், நாடக மன்றத்தில் இந்த நாடக மேடையில சாதனை படைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். வெங்கடாத்திரி மாமா, தர்மராஜர் மாமா, இந்த நம்ம வெங்கடாச்சலம் இறந்து விட்டார். அவர் நடிப்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க அழுதுருவீங்க, அப்படி நடிப்பார். அவரெல்லாம் இப்போ உயிரோடு இல்லை, இருந்தாலும் இந்த மேடையில் அவரெல்லாம் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இந்த நாடக மேடையில் அதிகமாக பேச நான் விரும்பவில்லை. ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி நான் விடைபெற விரும்புகின்றேன். அதாவது நிறைய படித்த இளைஞர்கள் இந்த தில்லாம்பட்டியிலே உருவாக்கி இருக்கிறீர்கள், நிறைய இருக்கிறீர்கள். இந்த ராமசாமி வாத்தியார் படைத்த சாதனையை போல் நீங்களும் இந்த ஊருக்கு பெரும் புகழும் பல சாதனைகளை படைத்து பெரும் புகழும் வாங்க வேண்டும் என்று கேட்டு, இந்த நினைக்க தெரிந்த மனமே என்ற சமூக நாடகத்தை எழுதிய மாப்பிள்ளை செல்லத்துறை அவர்கள் மேலும் பல கதைகளை எழுதி இந்த ஊருக்கு பெரும் புகழும் சேர்க்க வேண்டும் என்று
இந்த தில்லாம்பட்டி மாரியம்மனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கு வாழ்த்து வழங்க வந்திருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் சாவித்ரி முத்துச்செல்வன் அவர்களே ஒரு சிறிய உரையாற்றும்படி அன்புடன் கேட்டுக்கின்றோம். தில்லாம்பட்டி மாரியம்மன் திருவிழாவுக்கு வருகை இருந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது கிராம சார்பாகவும் ஊராட்சி மன்ற சார்பாகவும் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சி சீர சிறப்புமாக நடத்துவதற்கு கிராம பொதுமக்களும் இளைஞர்களும் ஒத்துழைப்பு கொடுத்து நழுவுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்து வழங்க வந்திருக்கும் ஒன்றிய கவுன்சிலர் டிஎஸ்பி கண்ணன் அவர்களே ஓரிரு வார்த்தைகள். நாடகம் துவக்க விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்கும்போது அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்து வழங்க துணைத் தலைவர் தெய்வான ரங்கநாதன் அவர்களே ஓரிரு வார்த்தைகள் வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களுக்கு பொன்னாடை பற்றி வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். தில்லாம்பட்டி ஸ்ரீ மாரியம்மன் திருவிழாவை காண வந்திருக்கும் ரசிகர் பெருமக்களுக்கும் நினைக்க தெரிந்த மனமே நாடகத்தை கண்டு ரசித்து தருப்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் இங்கு பலர் இருக்கிறாங்க, இருந்தாலும் நேரத்தின் காரணமாகவும் சில சூழ்நிலையின் காரணமாக அவங்க வாழ்த்துறை வழங்கவில்லை. அவர்களுக்கும் விழாக்காரர்கள் சொல்வாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். மாப்பிள்ளை சண்முகம் அவர்கள், பந்தல் சண்முகம், வார்டு உறுப்பினர் சண்முகம் அவர்களுக்கு விழாக்களின் சார்பாக கொண்டாடி கவனிக்கப்படுகிறது. வார்டு உறுப்பினர் தெய்வான ரங்கநாதன் விமலா அவர்களுக்கு கொண்டாடி பார்த்து கவனிக்கப்படுகிறது. ரங்கமான் சிவகுமார் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கவனிக்கப்படுகிறது. நதியா ஜெகன் அவர்களுக்கும் விழாக்களின் சார்பாக பொன்னாடை பற்றி கவனிக்கப்படுகிறது. ஏ ஆண்டி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கவனிக்கப்படுகிறது. வேற யாரு? அண்ணன் டி எஸ் ராமசாமி அண்ணன் அவர்களுக்கு விழாக்களின் சார்பாக பொன்னாடை பற்றி கவனிக்கப்படுகின்றோம். ஆண்டி அண்ணா, ஆண்டி வேற யாருக்கா? சரி. மேடம் ஜெயராம் அவர்களுக்கு விழாக்களின் சார்பாக பொன்னாடை பற்றி கவனிக்கப்படுகிறது. வேற யாரை விட்டுருக்க? எல்லாரும் வந்தாங்களா? ஒரு பேர் யாரு? நடராஜ். நடராஜ் திரு நடராஜ் அவர்களுக்கு விழாக்களின் சார்பாக பொன்னாடை பற்றி கவனிக்கப்படுகிறது. அவர் பேர் விழாக்களின் சார்பாக கவனிக்கப்படுகிறது. எந்த ஊர்? திருச்சியில் இந்த நந்தகுமார் விழாக்களின் சார்பாக பொன்னாடை பற்றி கவனிக்கப்படுகிறது. வேற யாருக்கா? வேற யாரு? பாஸ்கர் விழாக்களின் சார்பாக பொன்னாடை பற்றி கவனிக்கப்படுகிறது. விழாக்களின் சார்பாக பொன்னாடை பற்றி கவனிக்கப்படுகிறது. திரு பாஸ்கர் விழாக்களின் சார்பாக பொன்னாடை பற்றி கவனிக்கப்படுகிறது. சண்முகம் பொன்னாடை பற்றி விழாக்களின் சார்பாக கவனிக்கப்படுகிறது. அரிகன் அவர்களுக்கு விழாக்களின் சார்பாக பொன்னாடை பற்றி கவனிக்கப்படுகிறது. அவர்களுக்கு விழாக்களின் சார்பாக பொன்னாடை பற்றி கவனிக்கப்படுகிறது. திரு செல்வம் அவர்களுக்கும் விழாக்களின் சார்பாக பொன்னாடை பற்றி கவனிக்கப்படுகிறது. நட்சத்திரம் அவர்களுக்கும் விழாக்களின் சார்பாக பொன்னாடை பற்றி கவனிக்கப்படுகின்றது.
விழாக்களின் சார்பாக பொன்னடைப்பது கௌரவிக்கப்படுகிறது. விழாக்களின் சார்பாக பொன்னடைப்பது கௌரவிக்கப்படுகின்றது. விழாக்களின் சார்பாக கௌரவப்படுத்தப்படுகிறது. வேற யாருக்கு பண்ணும்? வேற யாருக்கு பண்ணும் சொல்லுங்க. வேற யாராவது இருந்தால் விட்டுருங்க. இந்த எண்ணமும் யாரும் நாங்கள் வந்து இங்கே அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த விழாக்கள் சார்பாக வருத்தத்தை தெரிவிச்சுக்கணும். எல்லாருமே வாழ்த்திட்டு தான் இருக்கோம். இந்த விழாக்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பு அனைத்து விழாக்களுக்கும் இயக்குநர் சார்பாக மீண்டும் வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கும் நண்பர் ராஜாராம் அவர்களுக்கும் இந்த விழா மேடையில் வீட்டிற்கும் அன்பு நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த கதையை இயக்கி திரைக்கதையை கொண்டு வந்திருக்கும் பல முயற்சிகள் எடுத்து தடைகளையும் பயன்படுத்தி நண்பர் செல்லதுரை அவர்கள் நினைக்க தெரிந்த மனமே என்ற நாடகத்தை உங்கள் அனைவரும் முன் சமர்ப்பிக்கிறார். முதல் முறையாக அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தார். சிறு வயதிலிருந்தே ஒரு நாடக பிரியராகவும் கதையாகவும் எழுதி கொண்டிருந்தார். இப்பொழுது ஒரு முதல் அரங்கேற்றமாக இருக்கிறது. அனைவரும் அமைதி காத்து கண்டுகளித்து செல்லுமாறு அன்பு உள்ளங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சில வார்த்தைகள். இந்நாடகத்தில் வரும் கதாபாத்திரத்தினை அத்தனையுமே கற்பனை. ஒரு சில தவறுகள் இருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து மன்னித்து இந்நாடகம் முடியும் வரையில் உங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவையும் நல்குமாறு எங்களுடைய விழாக்களின் சார்பாக மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். அவங்க கேட்கறதுக்கு எதுவும் பதில் பயப்படாம தைரியமா பதில் சொல்லணும். சரியா? உனக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மா, எனக்கு இந்த ஜாப் கிடைக்கும்னு என்ன ஆசீர்வாதம். சிவா, கவலையே படாதப்பா. நீ முதல்ல படிச்சுட்டு இப்போதான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போற. இந்த வேலை நிச்சயமா எனக்கு கிடைக்கும். என் மனசு குளிர, மனசு தாராளமா சொல்றேன். சிவா, இருந்தாலும் நீ வந்து ஏன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி சங்கடமா இருக்குது. அம்மா, 1000 தெய்வங்கள் இருந்தாலும் எனக்கு உடல் உயிரும் கொடுத்த நீங்க தான் முதல் தெய்வம். ஆமாப்பா, ஒரு புள்ள வாயால ஒரு தாய் இந்த வார்த்தை கேட்கறதுக்கு ரொம்ப பெருமைப்படணும், ரொம்ப சந்தோஷப்படணும். ஆனா இது பட்டு போன மரம், இது துளரவுடன் நினைக்கிறது. உன்னை வாழ்த்துறதுக்கு எனக்கு எந்த விதமான
மட்டும் தகுதி இல்லப்பா. அம்மா, உங்க ஃபீலிங் எனக்கு புரியுது. உங்களை யார் எப்படி இருந்தாலும் நினைக்கலாம். ஆனா எனக்கு உயிர் கொடுத்த தாய் நீங்க தான். நான் கும்புற முதல் தெய்வமும் நீங்க தான். நான் நீ வேலைக்கு கிளம்ப நேரத்தில் எதிரே பேசிட்டு இருக்கேன். சிவா, இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்த்துட்டேன். அதாவது கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்தது எல்லாமே நான் தான். ஆனால் உன்னை படிக்க வச்சு இந்த அளவுக்கு ஆளாக்கி நீ படித்த படிப்புக்கு ஒரு டிகிரி பட்டமும் வாங்கி கொடுத்து இந்த அளவுக்கு நீ பெரிய ஆளாக இருக்கேன்னா அதுக்கு எல்லாமே காரணம் உங்கள் அக்காவும் மாமாவும் தான். அவங்க நீ மறந்துட்ட பத்தியா? ஆமாம்மா, அக்கா மாமா சொன்னதான் எனக்கு ஞாபகம் வருது. எனக்கு இன்ட்ரி வந்த விஷயத்தை பற்றி நான் அக்கா கிட்டே மாமா கிட்டேயோ இன்னும் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. பத்தியா சாதாரண இன்டர்வியூ தான் அட்டன் பண்ண போற, அதுக்கே அக்கா மாமா மறந்துட்டேன்னு சொன்ன. நீ என்ன வேலைக்கு போய் கை நிறைய சம்பாரிச்சுனா ஏதேது பெத்த என்னையும் மறந்துடுவ, வளர்த்த அவங்களையும் மறந்துடுவ. என்னம்மா, எனக்கு ஜாப் கிடைக்கணும்னு உங்க காலில் விழுந்துறேன். நீங்க என்னன்னா அக்கா மாமா பத்தி பெருசா ஃபீல் பண்றீங்க. நானும் உங்க பிள்ளை தானே. செல்லம், நீ என் பிள்ளை தாண்டா. அதாவது நீ இந்த அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு வரதுக்கு காரணமே அக்காவும் மாமன் தானடா. அவங்கள பத்தி நினைக்கல இல்ல, அதுக்காக தான் அதை எடுத்துக்காட்டுறதுக்காக சும்மா ஒரு கோடுவேன். பாப்பா விஜய், வா. என்ன இன்றைய கிளம்பிட்டீங்களா? வர்றேம்மா. நான் மச்சி கிளம்பிட்டியா? ஓ, கிளம்பி ரெடியா இருக்கேன் மச்சி. ஏய் பாருடா, நெத்தியில விபூதி குங்குமலாம் பக்தி பழமாயிட்டியோ மச்சி. நம்மளும் எத்தனையோ இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டோம். இந்த முறையாவது நமக்கு வேலை கிடைக்கணும்னு நம்ம ஊருக்கு போயில சாமி கும்பிட்டு வரல. ஆமா, இந்த ஜாப் நமக்கு கிடைக்கணும்னு நம்புறியா? மச்சி? இந்த ஜாப் கிடைக்கும் தான் நான் நம்பி இருக்கேன். என்ன நீ கோயிலுக்கு போயிட்டு வர, நான் அந்த விநாயகர் ஞான பழத்தாடைய அம்மா அப்பா சுத்துற மாதிரி நான் எங்க அம்மா காலில் விழுந்து ஆசி வாங்கியிருக்கேன். ஏய் மச்சி, எனக்கு தோணல பாரு. என்னதான் நம்ம ஊர்ல மாரியம்மன், சிவன், பெருமாள் இப்படி எத்தனையோ தெய்வம் இருந்தாலும் அம்மா வேணா கூட செய்வோம். நான் கூட சொன்னப்பா, கோயில போய் அம்மன் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். இவன் என்னடா புசுக்கு வந்து என் காலில் விழுந்துட்டான். எனக்கு என்னமோ மனசு கஷ்டமா இருக்குப்பா. சிவா, நீ ஒண்ணு வருத்தப்படாத, உனக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும். இருந்தாலும் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு வாத்தியார் பெற்றவருக்கு அப்புறம் வாத்தியார் தொழில் செஞ்சவர் உங்க அப்பா. அப்படிப்பட்டவருக்கு பிள்ளையா பிறந்த நீ அப்பாவுடைய போட்டோ பூஜை இருக்குது. அவருக்கு முன்னாடி விலைக்கேற்றி வச்சுட்டு அவர்கிட்ட மனசார வேண்டிட்டு நிச்சயமா அந்த வேலை கிடைக்கும். போப்பா போ. விஜய், ஏழு வயசோட வீட்டுக்கு போக கூடாது. அவன் சாமி போட்டு வரட்டும். 2 பேருக்கு டிஃபன் எடுத்து வைக்க, சாப்பிட்டு தான் போகணும். சரியா? சரி மச்சி, நாம நல்லா இருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஆசீர்வாதம் கண்டிப்பா நமக்கு வேணும். நீ போய் அப்பாவை கூப்பிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். ஓகே மச்சி, இதோ உடனே ஒரே நிமிஷத்துல அப்பா போட்டோவுக்கு விளக்கத்தி கும்பிட்டு வந்துடுறேன். நீ டிஃபன் சாப்பிட்டு நம்ம கிளம்பலாம். அண்ணே, என்னண்ணே எப்ப பார்த்தாலும் வெத்தலைக்கு சுண்ணாம்பு தடவை மாதிரி இப்படி போய் கடையிலே இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைடா, ஃபேஸ்புக்கில் போய் ஃப்ரெண்டு தேடிட்டு இருக்கேன். அண்ணே, ஊர்ல இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட எல்லாம் ஃப்ரெண்டு வச்சுக்காங்க. ஃபேஸ்புக்ல போய் தேடுறீங்க, அது அப்படி என்னன்னு இருக்கு? எனக்கு ஏதோ சந்தேகமாவே இருக்கு. ஐயோ, இங்கே பாரு, சூப்பர் ஃபிகர் ஒன்று வந்திருக்கு. பிடிச்சிருந்தா லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறா. அப்படி ஷேர் பண்ணா கான்டாக்ட் நம்பர் தரேன், பேசலாம்னு சொல்கிறாடா. ஐயோ, நயன்தாரா மாதிரி நாட்டு கட்டணே லைக் போட்டு நம்ம ஆளுங்க பேசலாம். டேய், இதெல்லாம் நம்ம வருமானத்துக்கு ஒத்து வருமாடா? காப்பி குடிப்பாளுங்க, ஊரை சுற்றுவாளுங்க, ஆளை மயக்குவாளுங்க. அட என்னானே, நான் கட்டினா நயன்தாரா வாங்க கட்டுவேன்னு கனவு கண்டுட்டு இருக்கேன். நீ என்னன்னா இப்படி சொல்ற? இதெல்லாம் நம்ம குழம்புக்கு ஒத்து வராதுடா. நீ ஒரு நல்ல கிராமத்து பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ண, அவதான் காடுகார பாப்பா, கட்டினவன் காலடியிலே கிடப்பா. அண்ணே, நான் 1000 தடவை சொன்னேன், கட்டினா நயன்தாரா தான் கட்டுவேன். இந்த போட்டோ பாருங்க, யாராவது வேணும்னு சொல்லுவாங்களா? டேய், இங்க பாரு, மெட்ராஸ்ல ஏதோ புதுசா டிவி சேனல் ஆரம்பிச்சிருக்காங்களாம். அதுக்கு புதுமுக நடிகர் நடிகை தேவைன்னு
விளம்பரம் கொடுத்துருக்காங்க, கூடவே கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஐயோ, நம்ம நாளைக்கே மெட்ராஸ் கிளம்பிடுவோமா? என் ஆசையெல்லாம் நிறைவேற போகுது. எனக்கு ரொம்ப நாளா ஒரே ஆசை தான், டிவி சீரியல்ல எப்படியாவது நடிச்சே ஆகணும்னு. இந்த தடவை மெட்ராஸ் போய் அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கணும். இந்த மூஞ்சியெல்லாம் டிவி சேனல்ல சேர்த்து டேய் வாடா வாடா, மூஞ்சில ஏண்டா குள்ள மணி மாதிரி இருந்துட்டு உனக்கு பனைமரத்துல பாதி இருக்க நயன்தாரா மேல நீ ஆசைப்படும் போது இந்த மூஞ்சிக்கு என்னடா ஒரு காமெடி கேரக்டர் கூடவா கிடைக்காது? சான்ஸ் மட்டும் கிடைக்கட்டா, அப்புறம் பாரு ஊரே ஒரே கலக்குதான். சரி, நீங்க போய் டிவி சேனலை கலக்குங்க, நான் போய் நயன்தாராவை கவனிக்கிறேன். ரொம்ப நேரம் வெயிட்டிங்க? நோ நோ, ஜஸ்ட் 1 hour தான், அவ்வளவுதான். என்ன நிசா ஒரு நேரம் வெயிட் பண்ணிட்டு என்ன ரொம்ப சாதாரணமா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண மாதிரி சொல்றேன்? உங்களுக்காக 1 hour என்ன, ஒரு யுகமே நான் வெயிட் பண்ண தயாரா இருக்கேன். அப்படி என்ன என் மேல அளவு கடத்த பாசம் உனக்கு? நான் உங்களை முதல்ல காலேஜில் பார்த்தப்பவே ரொம்ப பிடிச்சி போச்சு உங்களை. அப்பவே வாழ்ந்தா உங்களோட தான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். நிசா, இன்னைக்கு இருக்கிற பொண்ணுங்களா நான் கட்டிக்க போற புருஷன் பெரிய டாக்டரா இருக்கணும், இல்ல இன்ஜினியர் இருக்கணும்னு நிறைய எதிர்பார்க்கறாங்க. இந்த கனவு எல்லாம் காசு, பணம், பங்களா, கௌரவம் இதோட வாழ்றது இல்லை. உங்க மனசுல சின்ன இடம் கொடுத்தீங்கல்ல, அந்த சந்தோஷமே போதும். நிசா, இன்னைக்கு இருக்கிற பொண்ணுங்களா நான் கட்டிக்க போறவர் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நிறைய எதிர்பார்க்கறாங்க. ஆனா என்கிட்ட எம்பிஏ அப்படிங்கிற டிகிரி தவிர வேற எதுவுமே இல்லையே. இதுதான் என் மனசை டச் பண்ணிச்சு. அது மட்டும் இல்ல, இப்போ எங்க எதுவுமே இல்லை சொல்றீங்கல்ல, இந்த யதார்த்தம் உண்மை இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 10 ரூபாய் பாக்கெட்ல வச்சிருந்தாலும் 10 லட்சம் வச்சிருக்க மாதிரி பந்தா பட்டாங்க பசங்க. இவங்களுக்கு முன்னாடி நீங்க வெரி சிம்பிள். போதும் நிசா, ஒரேடியா நப்புகளாத, அப்புறம் எனக்கு ஹெட்பேட் வந்துட போகுது. அப்புறம் நீயே திட்டினாலும் திட்டிடுவேன். என் வாயில உங்களை திட்டுனா என் உயிரை போனாலும் அதை நான் செய்ய மாட்டேன். ஏன்னா இது தெய்வத்தின் சமமா உங்களை நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் மனசுல. என்ன தெய்வம் அது பெரிய பெரிய வார்த்தையெல்லாம். நானும் சாதாரண மனுஷன் தான், உன்னோட அன்புக்கு ஒரு அளவே இல்லையா? அது என்னவோ தெரியல, உங்க மேல இவ்வளவு பாசம் காதல் எப்படி இந்த அளவுக்கு வந்துச்சு எனக்கு தெரியல. ஒருவேளை போன ஜென்மத்துல நாம 2 பேரும் காதலிச்சு கணவன் முறையா வாழ்ந்துருக்குமோ? எந்த ஜென்மம் எடுத்தாலும் நான் உங்களையே கல்யாணம் பண்ணிடுவேன். வேண்டாத தெய்வம் இல்லை. நிசா, நிசா, நம்ம காதல் மலர்ந்து 3 வருஷம் ஆச்சு. நான் நல்லா படிச்சு நிறைய சம்பாரிச்சு லைஃப்ல செட்டில் ஆகணும்னு எங்க வீட்டுல விரும்புறாங்க. இது எல்லாரும் நினைக்கிறது தானே. பாருங்க, நீங்க எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுங்க. அதுல ஒரு நிசா, நான் தான் உன்னோட அழகுல மயங்கி எந்த நேரமும் உன் ஞாபகமாவே இருக்கனே. எந்த புக்கை படிச்சாலும் மனசுல ஏறவே மாட்டேங்குது. எக்ஸாம் பேப்பர்ல கூட விளையாட்டு வீராங்கனை பத்தி ஒரு கேள்வி, பிடி உஷான்னு எழுதுறதுக்கு பதிலா நிசா அப்படின்னு உன் பேரை எழுதிட்டேன்னா பாரு. சரி சரி, அந்த விஷயத்தை சொல்லுங்க. நான் உங்க மனசுல எவ்வளவு இடம் படிச்சிருக்கேங்க, இது உங்களுக்கு தெரியலையா? உன் மனசுல நான் இருக்கேன், என் மனசுல நீ இருக்க. இதுக்கெல்லாம் அடையாளமா ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? சரி போங்க. ப்ளீஸ் கொஞ்சம் பக்கத்துல வாயா.
மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா தேனம்மா தேனம்மா நாணம் ஏனம்மா சுகமான புதுராகம் உருவாகும் வேளை நாணமோ இதமாக சுகம் காண துணை வேண்டாமோ அள்ளி வீசி இங்கு வித்தை செய்யும் பூங்கொடி தத்தி தத்தி தாவி வந்து கையில் என்னை ஏந்தடி மோகம் கொண்ட மன்மதனும் பூங்கணைகள் போடவே காயப்பட்ட காளை நெஞ்சில் காவல் கடை போடுது மந்திரங்கள் காதில் சொல்லும் இந்திரனின் ஜாலமோ சந்திரர்கள் சூரியர்கள் போனதென்ன மாயமோ இதமாக சுகம் காண துணை நீயும் இங்கு வேண்டுமே சுகமான புதுராகம் இனி கேட்கத்தான் மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா தேனம்மா தேனம்மா நெஞ்சம் தேனம்மா இட்டடி நோகும் அம்மா பூவை அள்ளி தூவுங்கள் மொட்டு உடல் வாடும் அம்மா பட்டு மெத்தை போடுங்கள் சங்கத்தமிழ் தாளைவன் பிள்ளை தமிழ் பேசுங்கள் சந்தனத்தை தான் துரைத்து நெஞ்சில் கொஞ்சம் பூசுங்கள் ஊஞ்சரத்தில் ஊஞ்சல் கட்டி லாலிலி கூறுங்கள் நெஞ்சமெனும் மஞ்சமதில் நான் இணைய வாழ்த்துங்கள் பள்ளியறை நேர மீது தள்ளி நின்று பாடுங்கள் சொல்லித்தர தேவையில்லை பூங்கதவை மூடுங்கள் சுகமான புதுராகம் உருவாகும் வேளை நாணம் இதமாக சுகம் காண துணை வேண்டாமோ மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா தேனம்மா தேனம்மா நாணம் ஏனம்மா சுகமான புதுராகம் உருவாகும் வேளை நாணமே இதமாக சுகம் காண துணை வேண்டாமோ மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா தேனம்மா தேனம்மா நெஞ்சம் தேனம்மா பரிமளா, ஏ பரிமளா, மணி 8 ஆக போகுது. என்ன உள்ள அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்க? ஏ பரிமளா, உன் தம்பி ஏதோ இன்டர்வியூ போனாமே, என்னாச்சு? எது கேள்விப்பட்டியா? அம்மா தான் எனக்கு சொன்னாங்க. அவன் இதை பத்தி ஏண்டி அவன் படிச்சு பெரிய ஆகணும், கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அதெல்லாம் நமக்கு இல்லை.
அப்படிதானே? அப்படிலாம் இல்லைங்க. அம்மா சொல்லியிருக்காங்க போய் அக்கா மாமா திருப்பி போடணும்னு சொன்னாங்களா. அவனுக்கு கேட்கிறப்பெல்லாம் செலவுக்கு பணம் கொடுக்கணும். அப்பதான் அக்கா மாமா அப்படிங்கிற ஞாபகம் வரும். ஏங்க அவன் ஏதோ ஞாபகத்துல மனதிலே போயிட்டான். அது பெரிய தப்பு சொல்லி அவனை கோப்பையிலே நீங்க பாட்டுக்கு. அவன் பிறந்தவனை நீ விட்டு தர மாட்டியே. உங்க அப்பா சாகரப்ப மாப்பிள்ள சிவா விளையாட்டு பிள்ளையா இருக்கிறான். அவனை நல்லா படிக்க வச்சு கை நிறைய சம்பாதிக்க வச்சு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர வேண்டியது உங்க பொறுப்புன்னு சொல்லிட்டு உசுர விட்டாரு தெரியுமா? ஆமாங்க அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவனை நல்லா படிக்க வைக்கிட்டோம். இனி அவனுக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்துட்டு ஒரு கல்யாணத்துக்கு பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஒரு கடமை முடிஞ்ச மாதிரிங்க. குத்துக்கலாட்ட நானும் இருக்கேன். பெற்ற பிள்ளைக்கு தாய் தான் எல்லாருமே செய்யணும். ஆனா நீங்க அந்த ஸ்தானத்துல இருந்து என் பிள்ளைக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் செய்யிட்டு பாருங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றது தெரியுமா? இங்க பாருமா உனக்கு உறவு இருக்கிறா எப்படி யாரா இருக்கிறா சொல்லு. அதுவும் இல்லாம இப்போ வர பென்ஷன் தவிர வேற வருமானம் அவங்க எங்கம்மா இருக்கு? அத்த உங்களுக்கு கடைசி காலத்துல நல்லது கெட்டதெல்லாம் நாங்க தான் பார்த்துக்கணும். நீங்க ஏன் அதை அந்நியம் பண்ணிக்கிறீங்க? நீங்க சொல்ற சரிதான் மாப்பிள்ள. ஆனா தாயா பிள்ளை இருந்தாலும் வாய்க்கிறது நினைக்கிற காலம் இந்த காலம். 1000 ரூபாய் இருந்தாலும் நீங்க எங்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் பார்க்காம எங்களுக்கு எவ்வளவோ உதவி செய்றீங்க. அவனை நல்லா படிக்க வச்சீங்க. அவன் ஆசைப்பட்டபடி அவனுக்கு டிகிரி பட்டமும் வாங்கி கொடுத்தீங்க. ஆனா நாளைக்கு வேலைக்கு போயிட்டு அவனுக்கு ஒரு கல்யாணம் காட்சி ரொம்ப குட்டின்னு ஆயிட்டா உங்களுக்கு துணையா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல மாப்பிள்ள. அத்த கடமையை செய் பலன் எதிர்பார்க்காத அப்படின்னு கீதையில சொல்லியிருக்கிறாங்க. நான் என் இதை பாருங்க அத்த கடமையை செய் பலன் எதிர்பார்க்காதுன்னு கீதையில சொல்லியிருக்காங்க. நான் என் கடமையை செய்யறேன், பலனை பாபா கொடுப்பான். சிவா என்ன மாமான்னு மதிச்சாலும் சரி, நீ தட்டி கேட்க யாரா அப்படின்னு எட்டி உதச்சாலும் சரி, நான் அதை பத்தி கவலைப்படல. சிவா வந்து படிக்க ஆராய வேண்டியது எங்க பொறுப்பு. அப்பா கட்டாயி கேட்டாமா அதை பார்த்துட்டோம். இது பாருங்க 28 அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறோம். எப்படிமா எல்லாமே நல்லபடியா நடந்தா அதுவே எனக்கு போதும். உங்க அப்பாவும் மேயருக்கு ஆசீர்வாதம் பண்ணுவான்னு நம்பிக்கை நிச்சயமா இருக்கு. சரிம்மா நீங்க எது சந்தோஷமா பேசிட்டு இருக்க நான் கொடுக்க வந்துட்டேன். நான் பக்கத்து வீட்டுக்கு வந்தேன். அப்படியே ஒரு பார்த்துட்டு வரமாட்டேன். அத்த இன்னைக்கு நான் அந்த அளவுக்கு வளர்ந்தது காரணம் மாமா தான். எனக்கு பொண்ணையும் கொடுத்து ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து வீடு வாசல் கட்டி கொடுத்து பரிமளா வீட்டுக்கு வந்த விருந்தாளி நிற்க வச்சே பேசிக்கிட்டு இருக்க. போய் டிஃபன் எடுத்து வைடி. அண்ணே அங்க பாருங்க, உங்களை மாதிரியே இப்படி செல்ல தடவிக்கிட்டே இருக்காங்க. அதுல அப்படி என்ன அண்ணே இருக்கு? டேய் இன்னைக்கு உலகமே இதுல தாண்டா இருக்குது. உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ பேசாம இரு. அண்ணே நீ எப்ப பார்த்தாலும் இப்படியே தடவுற, அவங்களும் இப்படியே தடவுறாங்க. நீ 2 பேரும் சேர்ந்து நல்லா தடவுங்க. ஏமா இப்படி
இப்படி பொழுதுங்கிற நேரத்துல தன்னந்தனியா உட்கார்ந்துட்டு இருக்கியே, எவனாவது கல்யாணம் பையனை கையில சிக்கினா உன் கதை என்ன ஆகுது? ஏதோ எங்களை மாதிரி டீசெண்டான ஆளுங்க இருந்ததுனால தப்பிச்ச. யோ, என்ன கிரிக்கெட் நினைச்சிட்டு இருக்கியா? ஒரே நேரத்துல 10 பேர் அடிப்போம் பாக்குறியா? திருச்சியில இருந்து திருட்டு கையில ஏறி சென்னைக்கு வந்திருக்கையா? இந்த தில்ல கூட நெஞ்சில இல்லைன்னா வர முடியுமா சென்னைக்கு? திருச்சிக்கார பொண்ணாமா நீ? நம்ம ஊர் பொண்ணா நீ? ஆமா, திருட்டுத்தனமா மெட்ராஸ் வர வேண்டிய அவசியம் என்ன? டிவி சீரியல்ல நடிகர் நடிகை தேவைன்னு சொல்லிட்டு Facebookல ஆட் பண்ணிட்டாங்க. அத பார்த்ததும் திருச்சியில இருந்து சென்னைக்கு வந்துட்டேன். ஓஹோ, டிவில நடிக்க வந்த நடிகையா நீ? ஓஹோ, அப்ப நீ நம்ம கேஸ் தானா? நாங்க இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு தான் எப்படியாவது டிவில நடிச்சே ஆகணும்னு மெட்ராஸ் வந்திருக்கோம். ஆமா, உன் பேர் என்ன? மஞ்சு. ஷார்ட்டா மஞ்சுளான்னு போங்க. மஞ்சு, ஏன் மஞ்சு? ஆமா மஞ்சு, அந்த டிவி சேனல் ஆபீஸ் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அது எனக்கு எதுவும் தெரியல. Facebookல ஆட் கொடுத்தாங்க. அதை பார்த்து ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணா நாட் ரீச்சபிள்னு சொல்றாங்க. நாட் ரீச்சபிள்னா அந்த நாட்டை விட்டு கிளம்பிடுவோன்னு அர்த்தமானே. அட விவரம் கேட்ட வெங்காயம், முதல் நாளாவே இப்படி அவசரம் பிடிச்ச மாதிரி பேசுறீடா. உன்னெல்லாம் பார்த்தா அந்த நயன்தாரா எப்படா ஓகேன்னு சொல்லும். இரு, என் செல்ல இருந்து போன் போட்டு பார்க்கிறேன். ரிங்கு போகுது. ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? ஹலோ சார், என் பேர் தங்கமணி. உங்க டிவி சேனல்ல புதுமுக நடிகர் நடிகைக்கு தேவைன்னு விளம்பரம் கொடுத்துருந்தீங்க. எங்க கூட மஞ்சுளான்னு ஒரு பொண்ணு வந்திருக்கு சார். இப்போ எங்க இருக்கீங்க? சார், நாங்க இப்போ மெட்ராஸ்ல இருக்க ஒரு பார்க்ல இருக்க சார். உங்க அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? நான் இப்போ அந்தமான்ல இருக்கேன். ஷூட்டிங் லொகேஷன் பார்க்கறதுக்காக வந்தேன். நாளைக்கு தான் மெட்ராஸ் வரேன். நீங்க பேசாம ஒரு நல்ல லாட்ஜில் ரூம் போட்டு தங்குங்க. நான் உங்களை நாளைக்கு வந்து மீட் பண்றேன். ஐயோ, என்னால முடியாதுப்பா. இந்த 2 பேர் இருக்கிற ஆம்பளைங்க கிட்ட நான் ஒத்த பொம்பளை. நான் போய் லாட்ஜில் ரூம் போட்டு தங்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. தப்பு தண்டா பண்ண மாட்டோம் மஞ்சு, எங்களை நம்பு. மஞ்சு, தப்பு தண்டா பண்ணிடுங்கிற பயமே உனக்கு வேணாம். பேசாம நானே உன்னை கட்டிக்கிறேன்னு. ஐயா, ஆசைய பாரு. பொண்ணு ஒரு இடத்துல உனக்கு பொண்ணு கேட்டுதாயா? அது ஊர் பொழப்பு தான். எங்க அண்ணன் நல்லவரு, வல்லவரு, நல்லா நடிப்பாரு. எங்க அண்ணனை கட்டிக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் மஞ்சு. நீங்க 2 பேரும் முடிவு பண்ணீங்களா? ஆமா ஆமா மஞ்சு, உன்னை பார்த்ததுமே நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். உன்னை கட்டிக்கலாமா இல்ல வச்சுக்கலாமா அப்படிங்கறத மட்டும் சொன்னா போதும் மஞ்சு. சினிமாக்காரனா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? நீ முன்ன பின்ன பார்த்துட்டயா இல்ல முன்ன பின்ன பண்ணிட்டயா? என்ன பார்த்ததுமே உன்னை வச்சுக்கலாமா உன்னை கட்டிக்கலாமான்னு கேட்கற. என்ன உனக்கு எப்படி இருக்கு மஞ்சு? ஏன் அஜித் சாமியை கட்டிக்கலையா? சூர்யா ஜோதியாவை கட்டிக்கிட்டாரு. நம்ம பிரசன்னா கூட சிலையாவை கட்டிக்கிட்டாரு. இப்படி நடிகை எல்லாம் அவங்களை கட்டிக்க போது இந்த தங்கமணி இந்த மஞ்சுவை கட்டிக்க கூடாதா? சரி சரி, பொழுது போயிடுச்சு. நம்ம மெட்ராஸ்ல வந்து இருக்கிட்டா ரவுடிஸ் தொலை தாங்க முடியாது. ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து
சம்பாதிச்சேன். வருஷம் ஒரு பஸ் வாங்கினேன். இப்ப திருச்சிக்கு மெட்ராஸுக்கு 5 பஸ் என் மேல ஓடிட்டு இருக்கு. அப்பா அவ்வளவு பெரிய ஆளாயிட்டு நீ. ஆமா நான் நீங்க திருப்பூர்ல இருக்கதா நினைச்சிருக்கேன். திருப்பூருக்கு என்ன குடும்பத்தோட போனது உண்மைதான் சொல்லப்பா. அங்க போனேன், கஷ்டப்பட்டேன், ஒரு பனியன் கம்பெனி லீஸுக்கு எடுத்தேன். அந்த சம்பாதிச்சு ஒரு பஸ் வாங்கினேன். இப்ப அந்த பிசினஸ் பார்த்துக்க நான் மெட்ராஸ் வந்துட்டேன். அப்புறம் மாப்பிள்ள உடனே ஊருக்கு கிளம்புற ஐடியாவோட வந்தீங்களா இல்ல ஊர்லயே தங்க போறீங்களா? மாப்பிள்ள மெட்ராஸ் கிளம்புறதுல நம்ம வீட்டு பக்கம் வந்துட்டு போங்க. வரேன் சொன்னப்பா, வரேன். உங்க வீட்டு மாப்பிள்ளையா வரட்டுமா இல்ல என்ன பேசுறாங்க? நேரடியா விஷயத்துக்கு வரேன். உங்க தங்கச்சி படிச்சுட்டு சும்மா வீட்டுல தான் இருக்குங்க. எங்க அப்பா சொன்னாரு அந்த பொண்ணை போய் பாத்துறாடான்னு என்னை அனுப்பி வச்சாரு. உங்க அண்ணாத்துக்கு ஏன் ஊர்ல பொண்ணு கேட்குறீங்க? இது நடக்கிற கல்யாணமா? சிலப்பா என்கிட்ட இருக்கிற பணத்துக்கு நான் நினைச்சா ஒரு சினிமா நடிகரை கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஏன்னா இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்த எனக்கு இந்த பட்டணத்து பெண்களை கண்டாவே பிடிக்கல. ஆனா கிராமத்து பெண்களை பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு வந்தேன். என்னோட வீட்டோட ஒரு விருப்பமா மாப்பிள்ள எனக்கு இருக்காது ஒரே தங்கச்சி. அது மனசுல என்ன இருக்கு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? சிலப்பா நான் ஒண்ணு உங்களுக்கு முகம் தெரியாத ஆள் இல்லை. ஒரு வகையில உறவுக்காரன் கூட அப்படிங்கிற உரிமையில தான் உன் தங்கச்சிய பொண்ணு கேட்கிறேன். பிசினஸ் பார்த்து எனக்கு வயசு 30 ஆகி போச்சு. நீங்க உங்க போட்டோவையும் போன் நம்பரையும் கொடுங்க. அவகிட்ட பேசி பார்க்குறேன். அவரு உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க சின்ன பிள்ளையா இருக்கிறாரு, அவ சின்ன பிள்ளையா இருக்கிற நீங்க ஊரை விட்டு போயிட்டீங்க. எனக்கு என்னமோ இதை சக்சஸ் ஆகும்னு தெரியல. இந்த என்னோட போட்டோ விஷயம் நல்லா இருக்கு. நீ நான் பணக்காரன் அது இதுன்னு அந்தஸ்துலாம் பார்க்க வேணாம். அடுத்த மாசமே திருச்சியில ஒரு பிரான்ச் ஓபன் பண்றேன். அதுக்கு அவங்களை மேனேஜர் ஆகிட்டேன்னா என்னோட அந்தஸ்து உயர்ந்துறீங்களா? மாப்பிள்ள கல்யாணம் வந்து 1000 காலத்து போய் இப்படி எடுத்தவங்க வந்தாலும் ஒரு ஐடியா பிடிச்ச முடியாதுல்ல. நீங்க வீட்டுக்கு வாங்க, நான் அவட்ட பேசி பார்க்குறேன். அவளே சம்பாதிச்சாலும் அதுக்கப்புறம் ஜாதகம் அது எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குல்ல. வரேன் சொல்லப்பா, வரேன். பார்த்து நல்ல முடிவா சொல்லுங்க, நான் போயிட்டு வரேன். வாங்க, நீங்க தான் திருச்சியில இருந்து எங்க டிவி சீரியலுக்கு நடிக்க வந்தவங்களா? ஆமாங்க சார், என் பேர் தங்கமணி, இவ பேர் மஞ்சுளா. நான் நிறைய நாடகத்துல கூட நடிச்சிருக்கேன் சார். சார் சார் நான் நடிக்கணுன்ற ஆசையில திருச்சியில இருந்து வந்திருக்கேன் சார். என்ன நீங்க வச்சுப்பீங்களா சார்? மஞ்சு, வச்சுக்கிறேன், நான் கன்ஃபார்மா வச்சுக்கிறேன். திருச்சியிலேருந்து வந்துட்டேன்னு சொல்றீங்க, உங்களை திரும்பி போக சொன்னா நல்லாவா இருக்கும்? கேரண்டியா உங்களை வச்சுக்கலாம். ஆமா மஞ்சு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் ஆகல சார். எதுக்கு சார் கேக்குறீங்க? கல்யாணம் பண்ணிக்கிட்டா நடிக்க வைக்க மாட்டீங்களா சார்? அப்படிலாம் இல்ல மஞ்சு, கல்யாணம் ஆனா கர்ப்பமாயிடுவீங்க. கர்ப்பமாயிட்டீங்கன்னா இவருக்கு பதில் இவர் அப்படின்னு திடீர்னு எங்களால் நடிகையை சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால எங்க டிவி சீரியல் முடிகிற வரைக்கும் நாங்க சொல்றபடி தான் நீங்க நடந்துக்கணும். என்ன மேனேஜர், ஒண்ணு ஓகேவா? சார், பொண்ணு சூப்பரா இருக்காங்க சார். ஆனா ஹீரோயின்
கிளாமர் தான் அதிக லைக் பண்றானுங்க. சார் கிளாமராவா? அப்படின்னா அரைங்குறையமா ட்ரெஸ் போட்டு ஆடணும்னு சொல்லுறீங்க. சார் என்ன சார் டிவி சீரியல்ல நான் கிளாமர் டான்ஸே பார்த்தது தங்கமணி இப்ப எத்தனையோ நூற்றுக்கணக்கான சேனல் வந்துச்சு தங்கமணி. அவங்களோட நம்ம போட்டி போட்டு நிக்கணும்னா வேற வழி இல்லையே. சார் சார் உங்களுக்கு முழங்கால் தெரியுற மாதிரி கிளாமர் வேணுமா இல்ல முட்டிக்கால் தெரியுற மாதிரி கிளாமர் வேணுமா சார்? இந்த பார்வஞ்சு இந்த முழங்காலு இந்த முக்காகாலு இதெல்லாம் எனக்கு பத்தாது. எங்களுக்கு முழுசுமே சும்மா இல்லையா மஞ்சு பயந்து ஓடிட போறான். இங்க பாரு மஞ்சு, கிளாமரா நம்ம சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி அப்பப்ப கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் மஞ்சு. யோ மஞ்சு மஞ்சு யோ மேனேஜர், யோ மேனேஜர், என்னயா மஞ்சு மஞ்சு ஒரேடியா புஞ்சுற குழையிற? சார் மஞ்சோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா சார் வேற ஒண்ணும் இல்ல. யோ காமெடிக்கே இந்த பின்னியே நீ என்ன கதாநாயகிய பார்த்தேன்னு வச்சுக்க. சரி சரி, நீங்க 2 பேரும் நாளைக்கு ஆபீஸ் வந்துருங்க. ஆளுக்கு 50,000 ரூபாய் டெபாசிட் பணம் வச்சுட்டு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருங்க. ஊர்ல உங்களுக்கு கால் பண்றோம் சார். கிளம்பலாங்களா? கிளம்பலாம் மேனேஜர். என்னையா இது? மெட்ராஸ்ல போய் சினிமால நடிச்சா அவங்க காசு தருவாங்கன்னு சொன்னாங்க. இந்த டைரக்டர் நம்ம கிட்ட டெபாசிட் பணம் 50,000 கேக்குறாங்கயா. ஏய் மஞ்சு, நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ நடிக்கிறதுக்கு லட்ச ரூபா செலவானாலும் நான் பணம் கட்டுறேன். யோ என்னையா ஒரே ஊராட்சின்னு பார்த்தா மஞ்சுளான்ற ஏக இன்னும் கொஞ்ச நாள் போனா வாடி போடின்னு கூட கூப்பிடுவ போல இருக்க. ஏய் மஞ்சு, நம்ம டிவி சீரியல்ல நடிக்க வந்திருக்கோம். நீ இதுக்கெல்லாம் கோவப்படக்கூடாது. யோ நல்லாவே சமாளிக்கிறையா. பின்ன என்ன மஞ்சு, அந்த டைரக்டர் மேனேஜரும் கிளாமரா டான்ஸ் ஆடுறியான்னு கேக்குறாங்க. நீ என்னமோ முழங்கால் தெரியணுமா இல்ல முக்கால் தெரியணுமான்னு கேக்குறியே. இந்த முழங்கால பார்க்கறதுக்கு தானே நான் எவ்வளோ ட்ரை பண்றேன். நான் பார்க்கறது கூட இந்த நானே பார்க்கணுமா? யோ யோ நீ ஃபீலிங்ஸ் என்னன்னு எனக்கு புரியுதியா? புரியுதியா? என்ன மை டியர் மஞ்சு, முழங்காலா இல்ல முக்காலா? சீச்சி, ஒரு பேச்சுக்கு சொன்னா முழங்காலா எப்ப பார்த்தா? ஏய் மஞ்சு, பொம்பளை ஆச்சான்னு பாக்குறேன். மஞ்சு 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 மஞ்சுன்னு சொல்ல சொல்ல என் நெஞ்சு முடியலாம் சிலிர்த்துக்கிட்டு நிக்குது. நிஷா, ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி. எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு. அதான் நம்ம ஊர் மாரியம்மன் சொன்னீங்களா, விளக்கேற்றிட்டு போகலான்னு இருக்கேன். நீங்க சந்தோஷமான விஷயத்த சொல்றீங்க. எனக்கு மனம் உடைஞ்சு போயிருக்கு. ஆமா, உங்களுக்கு ஜாப் கிடைச்சிருச்சா? நிஷா, உன்னோட ஃபீலிங் எனக்கு நல்லா புரியுது. என்னடா 2 பேர் தானே இன்டர்வியூ போனாங்க அப்படின்னு நீ நினைக்கிற. என்னமோ ஒரு இன்டர்வியூ போனது நாங்கள் 2 பேரும் தான். ஆனால் ஜாப் எனக்கு மட்டும்தான். நீங்க என்ன சொன்னீங்க? உங்களுக்கு கூட கிடைச்சிருக்கா? நிஷா,
இந்த போஸ்டிங் வாங்குறதுக்கு நான் மந்திரியை பார்த்து 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து வாங்கியிருக்கேன். பாவம் சிவா, அவன் என்ன பண்ணுவான்? இது ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அழகா? நீங்க உங்க சூழ்நிலையை சொல்லியிருந்தா அவரும் எங்கேயாச்சும் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி ட்ரை பண்ணியிருப்பாங்க. நிஷா, எனக்கு வேலை கிடைச்சதுக்கு சந்தோஷப்படுறதா, சிவாவுக்கு வேலை கிடைக்கலன்னு வருத்தப்படுறதா? ஒரே குழப்பத்தில் இருக்கேன். இல்ல அவங்கிட்ட சொல்லவும் தயக்கமா இருக்க. நீங்க பக்குவமா அவன்கிட்ட சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்குவான். நீங்க இத்தனை வருஷம் பழகி இருக்கீங்க, ஃப்ரெண்டா இருந்திருக்கீங்க. ஆனா பண விஷயத்துல மட்டும் இப்படி மறைச்சிட்டீங்களே. கேட்கிற எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவர் எப்படி எடுக்க போறாருன்னு தெரியல. நிஷா, அவனோட சூழ்நிலை எனக்கு நல்லாவே தெரியும். அவனை இவ்வளவு தூரம் படிக்க வச்சது அவங்க அக்காவும் மாமாவும் தான். சரி, ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க அக்கா கிட்ட கை நீட்டி நிக்கிறத பார்க்கல என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் நான் பண விஷயத்தை மறைச்சிட்டேன். மற்றபடி அவன் வேலைக்கு போகக்கூடாது, லைஃப்ல முன்னுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. சரி சரி, நீங்க கிளம்புங்க. நான் ஒரு ஃபோன் பண்ணியிருக்கேன், அவர் பதில் சொல்லியிருக்காரு. நீங்க சொல்ற விஷயத்த நான் சொல்றேன், அதை எப்படி ஏற்றுப்பாங்க எனக்கு புரியல. நீங்க கிளம்புங்க. சரி நிஷா, நான் வரேன். ஃபோன் பண்ணி கோயிலுக்கு வாங்க சொல்லியிருந்தேன், என்ன விஷயம்? இன்டர்வியூக்கு போனீங்களே, எல்லாம் நல்லா எக்ஸாம் எழுதுனீங்களா? அட அதுவா நிஷா, இதெல்லாம் ஒரு கண்துடைப்பு தான். ஏற்கனவே பணத்தை வாங்கிட்டு ஆட்களை செலக்ட் பண்ணிட்டு பேருக்கு தான் இன்டர்வியூ நடத்துறாங்க. பாருங்க, உங்களுக்கு வேலைக்கு போகணும், லைஃப்ல செட்டில் ஆகணும் நினைப்பே இல்லையா, ஆசை இல்லையா? ஏய் நிஷா, என்ன இப்படி கேட்குற? வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், பங்களா கட்டணும், இப்படி நிறைய எதிர்பார்க்கிறேன். அப்புறமா என் நிஷாவை கல்யாணம் பண்ணணும், அப்படியே கட்டி அணைச்சு முத்தமா கொடுக்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கேன். நீ என்னன்னா இதெல்லாம் இருந்துட்டா ஆசை காதல் இருந்துட்டா போதுமா? இதெல்லாம் வேணும், அதுக்கு காசு பணம் தேவைப்படுதுல, இதை சம்பாதிக்கணும்ல. அப்புறமா நீ வாந்தியா எடுக்கணும், வளகாப்பு நடத்தணும், அப்படியே அந்த முருகன் மாதிரி பெத்து கொடுக்கணும். ஆசை பணம் இருந்தா போதுமா? அதான் சொல்லிட்டேன்ல, அதுக்கு காசு பணம் வேணும். ஒய்ஃபோட லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது கூட காசு பணம் வேணும்னா இந்த ஊர் உலகத்தில் வசதி இல்லாத யாரும் கல்யாணமே பண்ண முடியாது. பாருங்க, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னன்னா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா? உங்க ஃப்ரெண்டு விஜய் இருக்காருல்ல, அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு. என்னது? என் ஃப்ரெண்ட் விஜய்க்கு வேலை கிடைச்சிருச்சா? அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே, ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்லலையே. 15 வருஷமா அவன் என் கூடயே படிச்சுட்டு என்னை புரிஞ்சுட்டு அவ்வளோதானா? பாருங்க, நீங்க வரதுக்கு முன்னாடி தான் அவர் வந்து இப்போ கோயில விளக்கேற்றிட்டு போனாரு. மனசு கஷ்டமா தான் பேசினாரு. அவரு 5 லட்சம் ஷாப்புக்காக லஞ்சமா கொடுத்துருக்காரு. அந்த பணத்தை உங்களால ஏற்பாடு பண்ண முடியாது, அது எப்படி உங்ககிட்ட சொல்றது அப்படின்னுட்டு அவரு ரொம்ப மன கஷ்டப்பட்டிருக்காரு. என்ன 5க்கு 10க்கும் அக்கா மாமாட்ட கை நீட்டி நிக்கிறவன் எப்படி 5 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணுறதுன்னு குத்திக்காரீங்களா? ஏன் சிவா, கோவப்படாதீங்க. இதுதான் எல்லாரும் உண்மை, நான் பேசுற உண்மையே இதுதான். உங்ககிட்டே கோவம் வருது.
இந்த ஜாப் எனக்கு கிடைக்காம இருக்கலாம். அதுக்காக என்னால வேலையே வாங்க முடியாது நினைக்க வேண்டாம். எங்க அக்கா மாமாவும் எதையும் செய்ய மாட்டாங்க. ஆனா நான் தான் பணம் கேட்கல. சரி, இப்படியே இருந்தா போதும். அக்கா மாமா சம்பாதிக்கிட்டே இருந்தா எப்படி? அப்போ நம்ம 2 பேரும் இதே காதல இப்படியே ஓட்டிட்டு இருக்கலாமா? நான் தான் உன்னோட அழகுல மயங்கி எந்த நேரமும் உன் ஞாபகம் இருக்கேன். காதல் போதில மயங்கி கிடக்கணும், எக்ஸாம் அட்டன் பண்ணணும், போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு என் லைஃப்பை பத்தி நான் யோசிக்கவே. இதான் என்னோட வீக்னஸ். சரி, அப்படியே இருக்கட்டும். நீங்க கவர்மெண்ட்ல இருக்கிற எல்லா எக்ஸாமும் எழுதி ஒரு நல்ல போஸ்டிங் வாங்க. ஓகேவா? ஓகே டார்லிங், ஓகே. இதுல பிரச்சனை இல்லை. சார் சார் இந்த போட்டோ இது மெட்ராஸ் பெரிய கோடீஸ்வரர். இது இந்த ஊரே பிறந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே வீட்டை காலி பண்ணிட்டு மெட்ராஸ் போயிட்டாங்க. அதான் இங்க பார்த்த மகமா இருக்கு. மெட்ராஸ் நீ பெரிய கோடீஸ்வரமா. திருச்சிக்கு மெட்ராஸ்னா எத்தனையோ ஆண்டுகள் போயிட்டு கிராமத்து பொண்ணை தான் கட்டணும். பொண்ணை பொண்ணு கேட்டு வந்திருக்காருமா. ஏன்னா அது மெட்ராஸ்ல எந்த பொண்ணுமே அவர் படிக்கலையா? சரி, அவர் என்ன படிச்சிருக்காரு? படிப்பு ஒன்றும் பெருசா இல்ல, ஏதோ 10வது தான் படிச்சிருப்பான் போல இருக்கு. திருச்சியில அவங்க கம்பெனிக்கு பிரான்ச் ஆபீஸ் ஓபன் பண்றாங்க. அதுக்கு எனக்கு மேனேஜர் போஸ்டிங் போட்டு தரேன்னு சொல்றாங்க. ஏன்னா உங்க வேலைக்காக படிக்காத அவர்கிட்ட என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா இதுக்கு பாம்பே கல்கத்தானே எந்த போய் எனக்கு வித்துற வேண்டியதானே? நல்லா காசு வரும்ல. நீ என்ன சொல்ற? என்ன இவ்வளவு தூரம் என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சீங்க. படிச்சு என்கிட்ட படிக்காத ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றீங்க. உனக்கு மனசாட்சி இல்லையா? சார், படிச்ச மாப்பிள்ளை தான் வேணும்னு எல்லாரும் சொன்னா படிக்காத மாப்பிள்ளை எங்கமா போறது பொண்ணுக்கு? அவங்க லைஃப்ல கஷ்டப்பட்டு இருந்தது பொண்ணுமா. இதோ பாருங்க, என் மனசுக்கு இஷ்டம் இல்லை. சார், உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கேம்மா. என் வார்த்தைக்கு கொஞ்சம் மரியாதை கொடுமா. அண்ணா, என் படிப்பு கொஞ்சம் மரியாதை கொடுங்கண்ணா. என்னம்மா பிடி கொடுக்காமலே பேசுற? என்ன பெரிய பிள்ளாத படிப்பு? இந்த உலகத்துல மனுஷன் கையும் காலம் இல்லாம கூட வாழ்ந்துடலாம். ஆனா காசு பணம் இல்லாம வாழவே முடியாது. உன் பேருக்கு பின்னாடி போட்டு எம்பிஏன்னு ஒரு பட்டம், அதை வாங்க நான் எவ்வளவு லட்சம் செலவு பண்ணிருக்கேன் உனக்கு தெரியுமா? பணமே இல்லாம எங்க இருந்துமா வந்தது இந்த பட்டம்? இதோ பாருங்க, உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கு, ஆனா என் மனசுக்கு பிடிக்கல. செல்லப்பா, நான் ரகுபதி. என்ன உன் தங்கச்சி கேட்டியா? சொல்லிட்டாங்களா? அதை பத்தி தான் அவங்க பேசிட்டு இருக்கான். அவ படிக்காத மாப்பிள்ளை அப்படி இப்படின்னு ரொம்ப யோசனை பண்றா. ஏன் படிக்காதவன்ல சோறு போட மாட்டானா? இல்ல என்கிட்ட இருக்க பணத்துக்கு தினம் 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 ஒரு பொண்ணோட வாழ்க்கை நடத்த முடியும் என்னால. செல்லப்பா, இதுக்கு மேல அவளை புரிவாதம் பண்ற மாதிரி இல்ல மாப்பிள்ளை. நீங்க வந்து அங்க உன் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல இடமா பாருங்க. செல்லப்பா, சொடக்கு போற நேரத்துல என்னால உன் தங்கச்சிய தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ண முடியும். பாக்குறீங்களா? வேண்டாம் மாப்பிள்ளை, இந்த மாதிரி விபரீத வேண்டாம் வேணாம். என் தங்கச்சி இல்லைன்னா உனக்கு வேற பொண்ணே கிடைக்காதா? உன் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல இடமா பாரு மாப்பிள்ளை. பாக்குறேன்டா, பாக்குறேன். என்ன உதாசனப்படுத்திட்டு வேற எவன் கூட எப்படி வாழ்ந்தான்னு நானும் பார்க்க தானே போறேன். நல்லா இருக்கியா? ஆமா, வேலை எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லாவே போயிட்டு இருக்கு மச்சி.
நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் என்ன நேத்தைக்கு பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலவாடா வச்சு சாரிடா மச்சி. என்னை பத்தி தப்பான எண்ணம் உன் மனசுல வந்துடக்கூடாது. நேர்ல சந்திச்சு நிலைமைய எடுத்து சொல்லிக்கலாம் தான் கால் பண்ணல. பணம் கொடுக்காம எதுவும் நடக்காது. ஏன்கிட்டயும் ஹெல்ப் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லையே. திடீர்னு அவ்வளவு பெரிய அமௌண்ட் எப்பறம் மச்சி? மச்சி இன்டர்வியூ முடிச்சுட்டு மந்திரி மாயவன் போனேன். 5 லட்சம் பணத்தோட தான் வேலையை முடிச்சு தரேன்னு சொல்லிட்டாரு. அது அப்பா 5 லட்சமா? என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. உன்னோட கஷ்டம் எனக்கு நல்லா தெரியும் மச்சி. அதனால தான் பண விஷயத்தை மறைச்சிட்டேன். உடனே சிங்கப்பூர்ல இருக்க மாமா கிட்ட கால் பண்ணி 5 லட்சம் பணம் கேட்டேன். அவரும் அனுப்பிச்சு வச்சாரு. அவரு அனுப்பிச்சு வைக்கிறதா ஜாப் எனக்கு கிடைச்சிருக்காரு. ஆமாமா, வேலை கிடைச்சிருச்சு. 1 மாசம் சம்பளமும் வாங்கிட்டேன். இதாங்க ஸ்வீட் எடுத்துங்க. இதா மச்சி ஸ்வீட் எடுத்துங்க. நீ ரொம்ப கொடுத்து வச்சப்பா. உனக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஆனா எப்படி சிவா என்ன பண்றது தெரியல. உனக்கு எப்படி கரை சேர்க்க போறதுன்னு தெரியல. ரொம்ப கவலையா இருக்கு பாருங்க. ஆமா, நீங்க ஏன் ஃபாலோ பண்ணீங்க? சிவாவுக்கு ஏதாச்சும் போஸ்டிங் வாங்குறது என்னோட பொறுப்பு. அடுத்த மாசம் ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் வருது. அதை அப்ளை பண்ண சொல்லிதான் நான் வந்தது. எக்ஸாமா? என்ன சிவா? என்ன இந்த எக்ஸாம்னா? ஆமா, இத பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? அட போமா, இந்த எக்ஸாம் இன்டர்வியூ இதுலாம் என்னதான் விரும்புன்னு படிச்சாலும் என் மைண்ட் செட் ஆகவே மாட்டேங்குது. பாத்தியாப்பா? என்ன சொல்றாரு? என்ன இவ்வளவு ஒரு படத்துல ஒண்ணா போனோம். ஒண்ணா போனி இன்ட்ரிக்கு ஒண்ணா படிச்சீங்க. அவ மட்டும் புத்திசாலித்தனமா வேலை வாங்கிட்டா. நீ இப்ப வேலையை வந்து கடைசி வேலைக்கு ஒரு போட்டோ பண்ணி திருப்பி அவன் போன நிக்கிற. ரொம்ப நல்லா இருக்கடா. சிவா கழிச்சு கொண்டே இருக்கீங்களா? பாத்தியா? ஒரு தம்பிய ஒரு வார்த்தை பேசக்கூடாது. உடனே அவனுக்கு உடனே பொசுக்குட வந்தீங்க. இப்படி ஒத்து தண்ணி அவன் ஒண்ணுக்கு இப்ப பதமா நிறைய இருக்கிறான். ஒரு பிள்ளை தப்பு செஞ்சா தண்ணி கேட்க கூடாதா? இந்த பாருமா, ஆம்பளைனால ஏதாவது ஒரு திறமை உள்ள இருக்குமா? இருக்காங்க, அடுத்த கூட கொட்டப்படாதீங்க. அக்கா, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு அம்மா என்ன புரிஞ்சுக்கல. அவ்வளவுதான். ஒரு தடவை மரத்துல ஏறி சறுக்கி விழுந்துட்டேன். அதுக்காக எல்லாத்துலயும் சறுக்கி விழுந்துருவனா? இதோ அடுத்த முயற்சி அப்ளிகேஷன் ரெடி. என்ன இதுக்கு ஒரு 1500 ரூபாய் செலவாகும். அதுக்கு என்ன சொல்லுவேன்? இந்த பாரு, நீ அப்ளிகேஷன் ரெடி பண்ணு. உனக்கு செலவு பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். அப்ப எதுக்கு நான் என்ன டைம் பேசுறேன்? அக்கா, நீங்க இருக்கிற கஷ்டத்துல என்ன படிக்க வச்சு இவ்வளவு தூரம் ஆளாக்குறதே பெரிய விஷயம். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு தான் ரொம்ப யோசனை பண்றேன். மாப்பிள்ள, எதுக்குடா சொந்த பந்தம்? உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் ஹெல்ப் பண்றதும், எனக்கு ஒரு கஷ்டம்னா நீ ஹெல்ப் பண்றதும், ஒவ்வொருத்தரும் யோசனை பண்றதுனால தான் இன்னைக்கு குடும்ப உறவுகள் எல்லாம் செதஞ்சு போய் கிடக்கு. மாப்ள, நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான். ஆனா நீங்க இப்படி பணம் கொடுக்குறேன்னு இவ்வளவு பரிச்சைன்னு ஏழு பச்சை அத்தனையே போட்டோ விட்டு வந்துட்டு இருக்கா. ஏய் சிவா, உன்னைய தானே சொன்னேன், ஒழுங்கா போனமா படிச்சமா பரிச்சை எழுதுறமா அதை விட்டுட்டு நீ காசு வாங்கி வெட்டி செலவு பண்ணிட்டு இருந்த. அப்புறம் எனக்கு கொள்ள கோபம் வந்து நீ அடிச்சு தம்பி அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க. நீ அதை பத்தி தான் யோசிக்காத, சரியா? நீ போய் அப்ளிகேஷன் ரெடி பண்ணு. நான் உனக்கு தரேன். ஓகேவா? மாப்பிள்ள, ஒரே தமிழ வெற்றி கனிய பறிக்கிறவனுக்கு அதோட அருமை பெருமை தெரியாது. 4 தடவை விழுந்து அடிபட்டு ஜெயிக்கிறான் பாரு, அவனுக்கு தான் அதோட அருமை பெருமை தெரியும். அவன் தான் உண்மையா உழைப்பான். இதுல 1000 ரூபாய் பணம் இருக்கு, போய் அப்ளை பண்ற வழியை பாரு. யாரும் இல்ல இருக்காங்களா? இல்லையா? ஏன்டி
பரிமளா, இன்னைக்கு என்ன விசேஷம்? புது சேரியெல்லாம் கட்டியிருக்க, தலை நிறைய பூலாம் வச்சிருக்கிற. ஓஹோ, அதாவது உங்ககிட்ட வசமா மாட்டிக்கிட்ட நாள் அப்படின்னு சொல்லுது. டாக்டர் மாப்பிள்ள, இன்ஜினியர் மாப்பிள்ளன்னு கேட்டு வந்தாங்க. கடைசியில இந்த பாவி மனுஷங்கிட்ட தள்ளிட்டாங்கன்னு ஃபீல் பண்றியா? ஏய், உனக்கு நான் இப்ப என்னடி குறை வச்சேன்? ஜாலியா சினிமாவுக்கு போலாமா? சரி, ஊட்டி கொடைக்கானல்னு ஏதாவது பிக்னிக்கு போலாமா? அட எங்கேயாச்சும் கோயிலுக்கு தான் போலாமா? என் பொறுமையை சோதிக்காதடி. ஒன்ன எப்படிதான் சந்தோஷப்படுத்துறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலை. இதெல்லாம் விட சந்தோஷம் வேற எதுல இருக்கு? புரியுது புரியுது. இன்னைக்கு இந்த ராணியை சந்தோஷப்படுத்துறது தான் இந்த ராஜாவோட வேலையே.